திரு அரவிந்த், நம்ம ஓவராலும் நீங்கள் அப்சர்வேஷன் கொடுக்கலாம், ஆனாலும் மேற்கு மண்டலத்திலேருந்து இருக்கிறதுனால அதை பற்றி நான் புரிஞ்சுக்க விரும்புகிறேன். அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது? ஏன்னா மேற்கு மண்டலம் எப்போவுமே ஒரு ட்ரெடிஷ்னலாக அதிமுகவுடைய கோட்டை, பிஜேபியை சேர்ந்து இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு இருக்குது. கடந்த தேர்தலுடைய முடிவுகளும் 2021 முடிவுகளும் அப்படி தான் இருக்குது. ஆனால் திமுக வந்து 24 ஒப்பிட்டு இல்லை மாறி இருக்குன்றாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்லைங்க, இந்த தேர்தலை பொறுத்தவரை ஒரு மும்முனை போட்டி, ஒரு பரவலான மும்முனை போட்டியை நம்ம பார்க்கிறோம். அந்த மும்முனை போட்டியில நான் வந்து இதயா சார் சொன்னதை மோரார்லஸ் நானும் பிரதிபலிக்கிறேன். எப்படின்னா, அந்த மும்முனை போட்டிங்கிறது 2வது 3வது இடத்துக்குள்ளார கடுமையான போட்டி இருக்கிறது. 1வது இடத்துல இருக்கக்கூடிய அந்த கூட்டணி அதே இடத்துல தான் இருக்காங்க. டிஎம்கேக்கு ஒரு ஏரியால எல்லாம் இப்ப நீங்க நார்த்தோ வெஸ்டோ சவுத்தோ டெல்டாவோ எடுத்துக்கிட்டீங்கன்னா டிஎம்கே விசஸ் யாருன்னு தான் இருக்கே தவிர டிஎம்கே மாத்திட்டு அதிமுக விசஸ் தாவேக்கான்னு இன்னும் எந்த ஒரு ஜோன்லயுமே பரவலா போன மாதிரி நமக்கு தெரியலங்க. வாங்கக்கூடிய வாக்குகள் 2 பேருக்கும் தானே அப்ப அந்த இழப்பை ஏற்படுத்தும். அதை அப்படி பார்க்க முடியாதா? இல்லைங்க, தாவேக்கா வாங்கக்கூடிய வாக்குகள் 2 இடத்துலயும் தான் 2 கட்சியிலிருந்து வாக்குகளை பிரிக்க போகிறார்கள். அது மாற்று கருத்துல எந்த இடத்துலயும் தாவேக்காக்கு 20% கீழ் வாக்கள் செல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அட் எனி காஸ்ட் இன் அண்ட் அரௌண்ட் 20 ஒரு 20%க்குள்ளார தாவேக்கா சார்பில் வாக்குகளை பெறுவார்கள் என்றுதான் தெரிகிறது. தாவேக்காவோட வாங்கக்கூடிய வாக்குகள் ஒரு சர்வேல நம்ம பார்த்த ஒரு சர்வேல என்ன சொல்றாங்கன்னா ஆல்மோஸ்ட் 40% அதாவது அந்த சர்வேல கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னா, நீங்க இந்த முறை தாவேக்காக்கு வாக்களிக்கவில்லை என்றால் நீங்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறீர்கள்னு ஒரு கேள்வி கேட்கும்போது ஓவர் 40% வந்து நாங்க அதிமுக வாக்களிப்போம், தாவேக்கா இல்லை என்றால் நாங்க அதிமுக வாக்களிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. திமுக எதிர்ப்பு வாக்குகளை அவர் வாங்குறாருங்கிறீங்களா? திமுக அதுதான் இந்த கொஸ்டினை நம்ம அப்படியே இன்டர்பிரேட் பண்ணோம்னா நமக்கு வந்து 40% தாவேக்கா வாங்கக்கூடிய 40% வாக்குகள் அதிமுகவிலிருந்து செல்கிறது என்கிறதா நம்மளோட இன்டர்பிரேட் பண்ண முடியும். சோ அதை நம்ம அப்படியே ஜெனரலைஸா நம்ம பார்த்தோம்னா, சோ டு அன் எக்ஸ்டென்ட் டிஎம்கேவை ஒரு 30% அவர் டேமேஜ் பண்ணானா 40% அதிமுக டேமேஜ் பண்ற மாதிரி தான் நமக்கு தெரியுது. அந்த வாக்குல அப்படி பிரிவதான் தெரியுது. சென்னை நார்த் ரீஜன்ல வந்து சென்னை ரீஜன் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு டைட் கான்டெஸ்டா இருக்க போகிறது. விஜய் கட்சி சார்பில் அந்த ஓட் பர்சன்டேஜ் 20% அவர் வந்து சீட்டா கன்வெர்ட் பண்ண முடியும்னா எனக்கு சென்னை ரீஜன் மட்டும் தான் அவர் கன்வெர்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருப்பதா தெரிகிறது. ஒரு அர்பன் சென்ட்ரிக்கா அதான். ஏன்னா நம்ம ஒரு 20% நம்ம வந்து ஆன் அன் ஆவரேஜ் சொன்னோம்னாங்க அதோட ஹையர் பேண்ட் வித் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 28 வரைக்கும் போகும். லோவர் பேண்ட் வித் பாத்தீங்கன்னா 15% வரைக்கும் இப்படிதான் போகும். ஆனா நீங்க சென்னையில மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா சென்னையில மட்டுமே விஜய்க்கான ஆவரேஜ் 30% தாவேக்கா கட்சியினர் சென்னையில வாக்கு சதவீதத்தை பெறுவார்கள் 30% எடுத்தோம்னா அதோட ஹையர் பேண்ட் வித் பாத்தீங்கன்னா 37, 38 வரைக்கும் போகும். லோவர் பேண்ட் வித் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 25 வரைக்கும் போகும். நீங்க 35 எந்தெந்த தொகுதியில எல்லாம் எந்த கட்சி 35% வாக்குகளை பெற முடிகிறதோ அந்த தொகுதி அந்த சீட்டை கன்வெர்ட் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமா போகும். சோ தாவேக்காவுக்கு சென்னை ரீஜியனை தவிர வேற எந்த இடத்துலயுமே அந்த 30% மேல செல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. பாரிங் 1 or 2 சீட்ஸ் நீங்க வந்து இது செங்கோட்டை கண்டெஸ்ட் பண்ணக்கூடிய கோபி நீங்க எடுத்துக்கலாம். ஆனா ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தான் மொத்த தமிழகத்துல 4 முனை போட்டி இருக்கிறது. அளவுக்கு ஈக்குவலி பிளேஸ் 4 முனை காரைக்குடி. சோ காரைக்குடியில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த கட்சி 26-27% எடுத்தா கூட 27-28% எடுத்தா கூட நீங்க வந்து அங்க வெற்றி பெற முடியும். சோ அந்த ஒரு அப்ரேஷன் மட்டும் நான் விட்டுட்டு மத்த ஓவராலா பார்த்தோம்னா மேற்கு மண்டலத்தை நீங்க சொல்லுங்க. ஏன்னா அடுத்தது மற்றும் வந்துடுறேன். மேற்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு? மேற்கு மண்டலத்தை பொறுத்தவரை நம்ம 2021 கம்பேர் பண்ணி பேசுவோங்க. 2021 மொத்தம் 50 தொகுதிகள் மேற்கு மண்டலத்துல. 50ல 2021 பார்த்தோம்னா அதிமுக 33 இடங்களும் திமுக கூட்டணி 17 இடங்களும் வெற்றி பெற்றதாக. இந்த 50 33 அதிமுக கூட்டணி 17 திமுக கூட்டணி. இதுல அதிமுக வெற்றி பெற்ற எண்ணிக்கையில பாத்தீங்கன்னா 12 தொகுதிகள்ல 5%க்குள்ளாரதான் மார்ஜின் இருந்துச்சு. 12 தொகுதிகள்ல 10%க்குள்ளார மார்ஜின் இருக்கக்கூடிய தொகுதிகள் 8 தொகுதிகள். சோ 33ல 20 தொகுதிகள் 10%க்குள்ள இருக்கக்கூடிய மார்ஜின். நீங்க அதே டிஎம்கே கூட்டணி எடுத்துக்கமே. டிஎம்கே ஜெயிச்ச 17 தொகுதிகள்ல 9 தொகுதிகள் 5%க்குள்ள இருக்கக்கூடிய மார்ஜின், 3 தொகுதிகள் 10%க்கு இருக்கக்கூடிய மார்ஜின். சோ 17ல 12 தொகுதிகள் 10% கம்மியாகும், 33ல 20 தொகுதிகள் 10% கம்மியா இருக்கக்கூடிய மார்ஜின். சோ விஜய் ஆன் அன் ஆவரேஜ் 10 to 15% இந்த வெஸ்ட் விஜய் கம்மியா இருக்கக்கூடிய வாக்கள் மேற்கு மண்டலத்துல விஜய் கம்மியா ஓட்ட பிரிப்பாருன்னு தோணுது. அதுல விஜய் ஒரு 15% இந்த ஓட்ட பிரிச்சா கூட அதுல நாம முன்னாடியே சொன்ன அதே ஃபார்முலா பயன்படுத்தினா 40 அதுல வாங்கக்கூடிய 40% வாக்கள் விஜய் அதிமுக வாக்களை பிரித்தால்னா ஏடிஎம்கேக்கு ஒரு பெரிய பின்னடைவா இருக்கும். நான் வந்து ஏடிஎம்கே கம்ப்ளீட்டா ஒயிட் வாஷ் ஆவாங்கன்னு நான் சொல்லலைங்க. இந்த 20 இங்க ஒரு 12 இந்த 2 சங்குமே அந்த 10%க்குள்ள இருக்கக்கூடிய அந்த 32 தொகுதிகள் வந்து விஜய்னாலதான் டிசைடிங் இதா இருக்க போகிறது. சோ விஜய் பிரிக்கக்கூடிய வாக்கள் சற்று அதிமுகவுக்கு மேற்கு மண்டலத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுத்தும் என்பதுதான் என்னோட பார்வை. ஓவரால் என்ன உங்க கணிப்பு என்னவா இருக்கு?
50 இந்த 50க்குள்ள ஓவரால் தமிழ்நாட்டோட இப்ப ஏதாவது காற்று மாறி வீசுகிறது அல்லது இறுதி சுற்றுல இவங்க முன்னிலையில வர்றாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களாக ஏதாவது இருக்கான்னு கேட்குறேன். நடுவுல ஏடிஎம்கே கேம்பெயின் கொஞ்சம் பிக்கப் ஆகுது அப்படிங்கிற ஒரு நெரேட்டிவ் நம்ம பார்த்தோம். அது ஏன்னா விஜயோட டல் பீரியட் விஜய்கிட்ட இருந்தது. விஜய் வந்து ஒரு கேம்பெயின் போகாம அந்த ஒரு டல் பீரியட்ல ஏடிஎம்கே கேம்பெயின் கொஞ்சம் பிக்கப் ஆகிற மாதிரி இருந்துச்சு. மீண்டும் விஜயோட கேம்பெயின் பிக்கப் ஆகிறங்காட்டி சோ அது ஒரு நல்லிஃபை பண்ண மாதிரி இருக்கு. எனக்கு வந்து ஏடிஎம்கே ஏன்னா ஒரு 6-7% கேப்பை வந்து ஏடிஎம்கே கவர் பண்ணணும். அந்த 6-7% கேப்பை ஏடிஎம்கே கவர் பண்ணுவதற்கான இந்த குறுகிய காலகட்டத்துக்குள்ள கவர் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை. எனவே ஏஜ் டிஎம்கே அலையன்ஸ்க்கு எஜ் இருப்பதாக நான் பார்க்கிறேன். விஜய் 20% மேல இருப்பதற்கான வாய்ப்பு இன்னும் 20% விஜய் இருப்பதற்காக. இது வந்து ஊரக பகுதிகளில் இருக்காங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா அதுதான் நான் கேட்கிறேன். நம்ம 2வது சுற்றுல 2 பேர்ட்டுமே கூட பேசலாம். இப்போ வந்து சென்னை மாதிரியான ஊர்களில் வந்து இந்த கன்வர்ஷன் ஆஃப் ஓட்ஸ்ல பெரிய மாற்றங்கள் வராது. என்ன பாப்புலாரிட்டியோ நம்ம போய் கேட்கும்போது யாருக்கு என்ன வாக்கு இருக்கும்போது அப்படியே கூட வந்துடலாம். ஆனால் அது ஊரக பகுதிகளில் போகும்போது அந்த கன்வர்ஷன் ஆஃப் ஓட்ஸில் ஃபேக்டர்ஸ் நிறைய வருது. அங்கே வேட்பாளர் யாருங்கிறதோ அவருடைய சமூகம் சார்ந்ததாகவோ அதுக்கு பிறகு கடைசியாக வெற்றி பெறக்கூடியது கடைசி நேரங்களில் மக்களுக்கான மற்ற விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் சேர்ந்து அங்கே அதே விதமாக கன்வெர்ட் ஆகுமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. உங்கள் 2 பேருக்குமே நான் அதை கேட்குறேன். அடுத்த சுற்றில் பேசிடலாம். திரு சிவபிரியன்ட்ட பேசிட்டு சென்றால் உங்கள்கிட்ட வரேன். எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாடு முழுக்க பயணம் முடிச்சுட்டு வந்திருக்கிறீங்க. சிவபிரியன், எப்படி பார்க்கலாம் அந்த விஷயம்? அரவிந்தோ இதையாவும் சொன்னதில் வந்து அந்த விஜய் ஃபேக்டர் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எங்கேயுமே வந்து டிஸ்கவுண்ட் பண்ண முடியாது. அதிமுக நீங்கள் ஒரு ட்ராவல் பண்ணிங்கன்னா ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக உங்களுக்கு தெரியும் அதிமுக திமுக அப்படிங்கிற வார்த்தை வந்து உங்களோட சேர்ந்து பயணிக்கும். அந்த மாதிரி அந்த வார்த்தையோடு சேர்ந்து தாவேக்கா விஜய் அப்படிங்கிற வார்த்தையும் உங்களோட சேர்ந்து பயணிக்குது. எங்கே போனாலுமே வந்து பேச்சு கொடுக்கும்போது மக்கள்கிட்ட விஜய் அப்படிங்கிற வார்த்தையை ஒன்று அவங்களா எடுக்கிறாங்க, அப்படி எடுக்கலைன்னா நாம் கேட்குறோம் விஜயை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் போது பெரும்பான்மையான இடங்களில் என்ன ஆகுதுன்னா அது வந்து செக்ஷன்ஸில் தான் விஜய் அவர்களுக்கு பெருமளவில் சப்போர்ட் இருக்குது. இப்போ அந்த 18லேருந்து 25 வயசுக்குள்ள அந்த இளைஞர்கள் மத்தியிலையும் அந்த வயசுக்கான பெண்கள் மத்தியிலையும் வந்து அந்த சப்போர்ட் பேஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னொன்று அது எல்லாமே போலரைஸ்டாக இருக்குது. விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா கண்மூடித்தனமாக சப்போர்ட் பண்ணுறாங்க, விஜயை எதிர்க்கிறாங்கன்னா அவங்களும் கண்மூடித்தனமாக சப்போர்ட் பண்ணுறாங்க. 2 பேர்கிட்டையுமே ப்ராப்பரான ஆர்கியூமெண்ட்ஸ் ஏன் சப்போர்ட் பண்ணுறோன்னும் இல்லை, ஏன் சப்போர்ட் பண்ணலைங்கிறதும் இல்லை. பட் கோயம்புத்தூர் போன்ற நகரங்களில் வந்து விஜயோட கொள்கைகள் என்ன அப்படிங்கிற கேள்விகள் இளைஞர்களே கேட்டாங்க. நான் அதை ரிப்போர்ட்டர்ஸ் டைரியாக எழுதியிருக்கேன், பப்ளிஷ் ஆகும். அப்போ கொஞ்சம் பக்கத்தில் போய் ஒரு செமி அர்பன் ஏரியாவில் கேட்டிங்கன்னா கொள்கைலாம் பரவாயில்ல சார், நாங்கள் மாற்றத்துக்காக ஓட்டு போடணும்னு நினைக்கிறோம், கொள்கை இல்லைனாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம், அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கற்றுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வருது. நீங்கள் இன்னும் ரூரலில் ஃபிஷர்மேன் வில்லேஜஸ்லலாம் போனீங்கன்னா அந்த சப்போர்ட் வந்து அப்படியே ஓவர்வெல்மிங்காக மாறுது. ஸோ அங்கேயும் கூட பார்த்தீங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் மென் வந்து டிசைசிவாக இருக்காங்க. ஆஃப்டர் 40 years ஆஃப் ஏஜ் ஒன்று ஓட்டு போடுவோங்கிறத தெளிவாக சொல்கிறாங்க.